அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வழிபடுறது தான் நம்மளோட பண்பாடு. அந்த செயல் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சின்னதா ஒரு பிள்ளையார் சுழியாவது போட்டு தொடங்குறது தான் நம்மளோட வழக்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான நாளில் நாங்கள் ஸ்பெஷலான நிகழ்ச்சியை தான் உங்களுக்காக கொடுக்க போகிறோம். எஸ், ஒரு படைப்பாளியின் பயணம் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் உங்களுக்காக இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பெஷலான கெஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சின்ன க்ளூ அவருக்காக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். கிரேசி அப்படிங்கிற ஒரு சின்ன அடைமொழியை கொடுத்தாலே நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் யாரை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹிஸ் நான் அதர் தான் திரு கிரேசி மோகன் அவர்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகே சார். சார் உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கறப்ப நான் சொன்னேன் நீங்க வந்து பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரே ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து தமிழ்ல வெண்பா ரொம்ப அழகா எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். சுமாரா எழுதுவேம்மா. ரொம்ப அழகா நீங்க எழுதுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். சோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக விநாயகரை பத்தி ஒரு சின்ன வெண்பா எங்களுக்காக. அதாவது இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோகன கிரேசி மோகன் எடுக்கிறச்சே இந்த காமெடி ஞாபகத்துக்கு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அதை முதல்ல கொண்டு வந்ததே விநாயகர் தான். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆச்சாரிய சுவாமிகளோட அருள்வாக்குல வந்து போட்டிருக்கு. அதாவது ஒரு தடவை மகாவிஷ்ணு வந்து விநாயகரை பார்க்கறது பரமசிவனை பார்க்கறதுக்காக கைலாசம் போனாராம். அப்போ வந்து விநாயகர் அங்கே விளையாடினாராம். ஏன்னா பரமசிவனோட பையன். ஸோ அப்போ வந்து விநாயகர் என்ன பண்ணாரா, விஷ்ணுவோட சக்கரத்தை எடுத்து முழுங்கிட்டாராம். குழந்தைகிட்டே அந்த சக்கரத்தை வாங்குறது கஷ்டம், சண்டை போடவும் முடியாது, ஏன்னா பெரியவங்க முட்டு புள்ளாது என்ன. அதனால ஏதாவது காமெடி ஏதாவது பண்ணலான்ட்டு தன்னோட 4 கையினால காதை பிடிச்சிட்டு உட்காந்து எழுந்து உட்காண்டாராம். அதை பார்த்து குழந்தை விழுந்து சிரிச்சா விநாயகர். அப்போ வாயிலேருந்து சக்கரம் வெளில விழுந்தான். அதை எடுத்துட்டு சரி சிவனை இன்னொரு பார்த்துக்கலாம் ஓட்டாராம் விஷ்ணு. ஸோ தோர்பி அப்படின்னா 4ன்னு அர்த்தம். கர்ணம்னா காது, தோர்பி கர்ணம் தான் தோப்பு கர்ணம்னு பின்னாடி மாறிட்டு. எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட் வந்து செங்கை நீர் பிள்ளையார். நான் இருக்கிற மயிலாப்பூர்ல மயிலவ்வாப்பூர் அப்படி மயிலாப்பூர் என்ன நான் ரொம்ப விரும்பி காதலிக்கிற இடம். நான் மயிலவ்வாப்பூர். நான் வந்து என்ன மயிலாப்பூர்ல இருந்து மாம்பலத்துக்கு போனாலே எனக்கு கொஞ்சம் ஹோம் சீக் வந்துடும். எனக்கு அந்த அளவு மோசம் நானு. இப்போ நம்ம ஷோக்குள்ள போலாம். ஓகே சார். மோகன் அப்படிங்கிற ஒரு பேரை விட உங்களை வந்து கிரேசி மோகனா தான் நீங்க வந்து அறியப்படுறீங்க. ஸோ எப்போல இருந்து கிரேசி அப்படிங்கிற அடைமொழி உங்க பேரோட சேர்ந்தது? ஏங்க எப்போ பாரு எல்லா பேட்டியும் நானும் பார்த்துட்டேன். இந்த கிரேசின்ற அடைமொழி ஏன் வந்து அடைமொழி தோசை மொழி இதுதான் கேட்டுருக்கேன். ஒரு வாட்டி கூட மோகன்ற பேர் ஏன் வந்து நீங்க கேட்டீங்களா? நான் வந்து முதல்ல ஆனந்தவனன்ற ஒரு பத்திரிகைக்கு வந்து நான் ஒரு சின்ன கதை ஒன்று எழுதி கொடுத்தேன். டு மை சர்ப்ரைஸ் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாங்கி பார்த்தா கிரேசி மோகன்ற பேர் இருந்தது. எனக்கே தெரியாம இருந்தது. கிரேசி தீஸ் ஆர் மோகன் தான், ரங்காச்சாரி மோகன் ஆர் ரா மோகன் தான் முன்னெல்லாம் கைது போடுவேன் நானு. ரங்காச்சாரி மோகன் தான் நான் நினைச்சேன் நானு. பட் கிரேசி மோகன்ற பேர் இருந்து நான் ஏன்னு கேட்டேன். அப்போ நிறைய மோகன்கள் இருக்கான். ஈவேரா மோகன் இந்த மாதிரி நிறைய பேர் மோகன் இருக்கான். ஜஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அதர் மோகன்ஸ் உனக்கு வந்து கிரேசி மோகன்ற பேர் கிரேசி தீவ்ஸ் பாலக்கும் நீ எழுதிருக்க நீ. ஸோ கிரேசின்ற அப்ஜெக்டிவ் இருக்கட்டும் அப்படின்ட்டு கிரேசி மோகன்ற பேரை வந்து விஎஸ்விங்கிறவர் வந்து அப்போ எடிட்டர் ஆஃப் ஆனந்தோட இருந்தேன். எனக்கு வந்து வீட்டு பேர் மோகன்ற பேரை வச்சுதான் எங்க தாத்தா கிரேசின்ற அடைமொழி கொடுத்து விகடன் தாத்தா. சோ நான் பட்ட ஒரே கடன் வந்து விகடன் கடன். ஓகே சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களோட பேர் வரலாற்றை வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இப்பதான் சொன்னீங்க நீங்க ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருந்துட்டு நீங்க எப்படி சினி ஃபீல்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரா நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு அந்த திரை ஈர்ப்பு வந்துச்சு சார்? அது என்ன நான் பண்ண தப்புங்கிறீங்களா ரைட்டுங்கிறீங்களா? ரொம்ப கரெக்ட்னு சொல்றோம். பிகாஸ் உங்களோட காமெடி எல்லாம் பார்த்து நாங்க நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல விழுந்து சிரிச்சிருக்கோம். ஸோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து நீங்க சிரிப்பு மூட்டியிருக்கீங்க. ஸோ அதனால வந்து எந்த இடத்துல உங்களுக்கு இந்த திரை ஈர்ப்பு வந்துச்சு? திரை ஈர்ப்பு வந்தது காரணம் வந்து எப்படின்னா, எனக்கு வந்து ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் எ விமன் பிஹைண்ட் அப்படிம்பாங்க. ஃபார் மை சக்ஸஸ் ஆல்சோ ஒரு வெற்றிகரமான ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. என்னோட வெற்றிக்கும் காரணமா ஒரு பெண் இருந்தா. அன்பார்ச்சுனேட்லி அந்த பெண் வந்து ஆண் வந்து பெண் வேடம் போட்ட ஆண் கமலஹாசன், அவ்வை சண்முகி. ஓகே. ஸோ எனக்கு அதனால அந்த ஈர்ப்பு வந்திருக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் விமன் பிஹைண்ட். ஃபார் மை சக்ஸஸ் there are lot of women behind. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொல்றது எங்க பாட்டி, எங்க அம்மா, என் மனைவி. ஓகே. நான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சேர்ந்தவன் நான். ஸோ இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலின்னா நான் ஐ லிவ்டு வித் மை தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, அத்தை. ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றேன்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒன்றா இருக்குதே ஜாயிண்ட் ஃபேமிலின்னு ஆயிடுச்சு. நானும் என் ஒய்ஃப் 20 வருஷமா ஒன்றா இருக்கேன். பிள்ளை சொல்ல திருஷ்டி பற்ற போகிறதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ. ஸோ எனது வெற்றிக்கு காரணம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. ஐ ஓ ஆல் மை சக்ஸஸ் டு மை ஜாயிண்ட் ஃபேமிலி. அது வந்து ஒரு கடலை கரைச்ச பெருங்காயமா காணாம போயிடும். டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு நம்ம சந்தோஷமா எடுத்துப்போமே. ஸோ அதுதான் வந்து அண்ட் இன்னொன்று முக்கியமான காரணம் கமலஹாசன். நான் சொன்னேன் இல்லையா, கமலஹாசன் தான் வந்து முதல்ல என்னை வந்து
நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டேன். நான் விகடன்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்ப நான் சுந்தரம் கிளேட்டரை விட்டுட்டு விகடன்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகே. விகடன்ல வந்து இப்ப நீங்க அபூர்வ சகோதரர் படம் எழுதணும்னா நீங்க வந்து உங்க ஜாப் விட்டானோ அப்படின்னு வேலையை விட்டுறணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் அது. யாராவது வேலையை விடணும்னு சொன்னா உடனே விட்டுருவேன். விட்டுருவீங்க. ஸோ நான் வந்து என்னுடைய வெற்றிக்கு காரணம் அந்த பெண் வேடமிட்ட ஆண் கமலஹாசன். ரொம்ப அழகா சொன்னீங்க சார் கமல் சாரை பத்தி. ஸோ வந்து நீங்க இந்த மாதிரி திரை இதுக்கு வந்தீங்க, ஐ மீன் சினி ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ காமெடி ட்ராக்கை வந்து நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க? காமெடி ட்ராக் வந்து எப்படி தட் இஸ் என்னுடைய அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். நான் ஐ வாஸ் ட்ரீட்டட் லைக் a blue eyed boy in the campus of கமலஹாசனோட அந்த கூட்டணியில வந்து நான் வந்து ஒரு ப்ளூ ஐடு பாயா, ஒரு அதிர்ஷ்டகரமான பையனை நான் வந்து ட்ரீட் பண்ணப்பட்டேன். இல்லாட்டி நான் வந்து நார்மல் ரொட்டீனா இந்த கோடம்பாக்கம் டிஸ்கஷன் தான் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஏன்னா நல்லபடியா இருந்து வந்தோம் நான். ஸோ கமல்கிட்ட இருந்ததுனால எனக்கு என்னாச்சு, கமலோட ஃபோன்ல பேசிடுவேன். அந்த அவ்வு செண்பிகின்ற படத்துக்கு எழுதினது காரணமே எப்படின்னா, நானும் கமலும் வந்து ஒரு கார்ல போயிருந்தோம். கார்ல போறச்சே இங்கேருந்து பாண்டிச்சேரி போறச்சே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சு திரும்பி வரதுக்குள்ள அவ்வு செண்பி கதையை முடிச்சாச்சு. கதையை முடிச்சாச்சு. அவ்வளோ ஃபாஸ்டா கமல் வீட்டு மரத்தடியில பாதி கதையை நாங்க முடிச்சிருக்கோம் நாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு என்ன கமல் என்னன்னா, கமல் இஸ் ஒரு இந்த அவருடைய ஆளவந்தான் படத்துல வரும், தெய்வம் பாதி மனிதன் பாதி அப்படின்ட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் கமல் வந்து சிவாஜி பாதி நாகேஷ் பாதி. அந்த நாகேஷ்ங்கிற பாதி எனக்கு ஃபுல்லா கிடைச்சது எனக்கு. ஸோ அதனால எனக்கு என்னாச்சு, கமலஹாசன் வந்து ஒரு ராபின் வில்லியம்ஸ் ஜிம் கேரி மாதிரி சீரீஸும் பண்ணியிருந்தார், காமெடியும் பண்ணியிருந்தார். அவருடைய சீரீஸ் பார்த்தீங்கன்னா தேவர் மகன் பண்ணுவார். அவர் உடனே ஒரு அவ்வு செண்பகி பண்ணுவார். இந்த எலக்ட்ரிக்கல் நான் இன்ஜினியரிங் படிச்சது இன்ஜினியரிங், பட் வேலை பார்த்தது கொஞ்சம் நேரிங் தான். இந்த சென்ஸ் தான் சார், இந்த ஹியூமர் சென்ஸ் தான் சார் உங்ககிட்ட எங்களுக்கு பிடிச்சதே. ஆமா, அது வந்து திஸ் ஐ லேர்ன் ஃப்ரம் கிவா ஜெகநாதன். கிவா ஜெகநாதன் எனக்கு பிடிச்ச ரைட்டர் கிவாஜா அப்படின்னு. நான் என்னையே கிவாஜான்னு தான் சொல்லுவேன், கிரேசி வார்த்தை ஜாலம் அப்படின்ட்டு. கிவாஜா கிரேசி வார்த்தை ஜாலம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து கமல்ஹாசன் வந்து என்னன்னா, அவர் நினைச்சிருந்தாருன்னா என்னை வந்து காமெடி ட்ராக் எழுதி விட்டுருக்கலாம். பட் அந்த மாதிரி இல்லாம முழு படங்கள் எனக்கு கொடுத்தாரு அவர். அவ்வு செண்பகி, காதலா காதலா, பஞ்சதந்திரம், பம்மல் கே சம்பந்தம், தெனாலி, அப்புறம் அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், இந்த மாதிரி முழு படங்களுக்கு வந்து எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ அதனால ஐ ஓ ஆல் மை சக்சஸ் டு கமல். திரைத்துறையை பத்தி பேசுறப்போ அடுத்ததான் நம்ம விட முடியாத ஜாம்பவான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான். நீங்க வந்து அவருக்காக அருணாச்சலம் படத்துல ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் எழுதுனீங்க. இன்ன வரைக்கும் அது வந்து ஒரு பேசப்படுற ஒரு டயலாகாவே இருக்கு. சோ எப்படி அந்த பஞ்சை வந்து நீங்க பிடிச்சீங்க? அது எப்படி சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஓகே பண்ணாரு? அதாவது ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல பேசுறச்சே எனக்கு வந்து அந்த பஞ்ச் டயலாக் தோணவே இல்லைங்க. என்னெல்லாமோ மாறி மாறி என்னெல்லாமோ சொல்லி பார்த்தோம். நான் ஒத்த நீ 1000 பேரு, நான் 1000 நீ ஒத்த, அந்த மாதிரிலாம், நான் வில்லன்னா நீ கதாநாயகன், அந்த மாதிரி என்னெல்லாமோ சொல்லி பார்த்தோம். எதுவுமே தலைவருக்கு சாட்டிஸ்பாக்சன் வரல. எங்க தாத்தாவிட்ட வந்து நான் வந்து முதல்ல வந்து ஒரு அம்பாள் பெயிண்டிங் ஒன்று வரைஞ்சு காமிச்சேன். ஏன்னா அது நம்ம வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கு அப்படின்ட்டாரு அவர். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருத்து. நான் ஒரு 10-15 வாட்டி வரைஞ்சு காமிச்சேன். 10-15 வாட்டி வேலைக்காரி தான் சொன்னார். அப்புறம் நான் வேலைக்காரியே வரைஞ்சு காமிச்சேன். அப்படியே அம்பாள் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. ஆமா, அப்படியே அம்பாள் மாதிரி இருக்கா அப்படின்ட்டாரு அவர். அப்புறம் அவர் சொன்னார், அம்பாளோட ஒரு பெரிய வேலைக்காரி உண்டாடா, 17-14 லோகங்களை பரிபாலிக்கிறாள் அப்படின்னு ஒரு பஞ்சு டயலாக் கொண்டு சொன்னார் எனக்கு. ஸோ இது நான் எனக்கு என்னன்னா, வியாழக்கிழமை இந்த ராகவேந்திரா கோயிலுக்கு போற வழக்கம் உண்டு அப்படின்னு எனக்கு தோணுச்சு எனக்கு. ராகவேந்திரர் நினைக்கிறாரு அருணாச்சலம் முடிக்கிறார், அது ஆனால மாத்தினேன். ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படின்னு. சூப்பர் அப்படின்னாரு அவர் தலைவர் மறுநாள் வந்து. அப்படிதான் அந்த பஞ்ச் டயலாக்கே வந்தது. இப்படிதான் வந்துச்சு. சோ இப்படிதான் தலைவர் வந்து ஓகே பண்ணாரு இந்த டயலாக். தலைவர் ஓகே பண்ணாரு இந்த டயலாக். ஓகே, சோ நீங்க தலைவரை பத்தி பேசிட்டதனால நான் அடுத்த கேள்வி கேக்குறேன். ஒரே நேரத்துல உங்களுக்கு வந்து தலைவர் கிட்ட இருந்து கால் வருது, உலகநாயகன் கிட்ட இருந்து கால் வருது. யாருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஓகே சொல்வீங்க? ஒரே டைம்ல ஒரே பீரியட்ல அந்த படத்தை முடிக்கணும். நான் வந்து ஒரே பீரியட்ல வந்து 4 படம்லாம் எழுதிருக்கேன், 6 படம்லாம் எழுதிருக்கேன். அவ்வளவு திறமை உங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் சார். பட் ஃபர்ஸ்ட் யார் படத்தை நீங்க சைன் பண்ணுவீங்க? இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்த உடல்ல வந்து ஒரு சின்ன கேணத்தனமான கேள்விகளும் அதை கேட்ட பதில்களும் ஒரு உங்க கேள்வி கேணத்தனமான கேள்வி நான் சொல்ல நானு. ஏன்னா மோகனான்னு பேர் வச்சுருக்கீங்க. ஸோ அதை வச்சு நான் கிரேசி மோகனான்னு கூட சொல்லலாம் உங்களை. என்ன அதை நான் தப்பு சொல்ல.
அதுல என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கமலும் ரஜினி வெயிட் பண்றாங்க, நீங்க உங்க ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கீங்க, யாருக்கு லிஃப்ட் கொடுப்பீங்க அப்படின்ட்டு. கமலுக்கா ரஜினிக்கா அப்படின்ட்டு. கமல்கிட்ட ஸ்கூட்டர் கொடுத்துருவேன், ஸ்கூட்டர்ல வந்து ரஜினியை டிராப் பண்ண சொல்லிடுவேன். மறுநாள் நான் டெய்லி கமல் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், கமல் வீட்டுல இருந்து என்னோட ஸ்கூட்டர் நான் எடுத்துருவேன். சோ கமல் சார் நீங்க ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல பாத்தீங்க? கமலை முதல்ல நான் சந்திச்சது வந்து எப்படின்னா ஒரு சுடுகாட்டுல சந்திச்சேன் நான். நிஜமா? அப்போ வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் இந்த மாதிரி முதல்ல கமல் சார் சொல்ல, நீங்க எங்க இருக்கீங்க? நான் பக்கத்துல சார் வீடு, ஏதாவது வீடு மோர் கீரை, ஏதாவது காஃபி மோர் ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்று வேணாம் சார் அப்படின்ட்டு. மறுநாள் வந்து கமல் சார் வீட்டுல இருந்து எனக்கு ஒரு கார் ஒன்று வந்தது, உங்களை கமல் சார் ஆஃபீஸ் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு வந்து. சரி கமல் சார் அடுத்த டிராமாவுக்கு தலைமை தாங்க வரப்படுற போல இருக்கு அப்படின்ட்டு ஆசையில் நான் போனேன். நான் போன போது என்னாச்சு, கமல் சார் சொல்றேன், நான் அபூர்வ சகோதரன் ஒரு படம் எடுக்க போறேன், அதுக்கு நீங்க தான் டைலாக் எழுதுறீங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு நான் கமலை முதல்ல சந்திச்சது சுடுகாட்டுல. தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு வரைக்கும் அப்படிம்பாங்க. அவரோட பழக்கமே சுடுகாட்டுல தான் நடந்திருக்கு. அதனால தான் ஜென்மமா தொடர்றது போல இருக்கு. ஓகே சார். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட எல்லா படங்கள்லயுமே சரி, நாங்க பார்த்த வரைக்கும் எல்லா படங்கள்லயுமே ஒரு சிக்னிஃபிகண்டான நேம் இருக்கும். நான் கவனிச்ச வரைக்கும் வந்து ஜானகி அப்படிங்கிற ஒரு பேரை மிஸ் பண்ணிட்டு நீங்க டயலாக்கே எழுதுனது இல்லை. ஸோ ஜானகி அவர்கள் யாரு? ஜானகி வந்து என்னோட டீச்சருங்க. நான் மோகன், கிரேசி மோகன் 6 வயசா இருந்தபோது, வெறும் மோகனா இருந்தபோது எனக்குள்ள இந்த நாடகன்ற வசனம்ங்கிற விதையை விதைச்சவங்களே அவங்கதான். சிவாஜியோட இந்த வீரபாண்டி கட்டபொம்மன் டைலாக் எனக்கு சொல்லி கொடுத்து, எனக்கு அட்டகத்தி கிரீடெல்லாம் பண்ணி வச்சு என்னை தெருவா ஆயிடுச்சு, எல்லா ஸ்கூலுக்கும் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ஆயிடுச்சுன்னு போயிட்டு பிரைஸ் வாங்க வச்சாங்க. முதல்ல உங்களை மேடையேத்தி பார்த்தவங்க நாடகன்ற அந்த விதையை எனக்குள்ள விதைச்சதே என்னோட ஜானகி டீச்சர் தான். ஸோ ஆஸ் எ ரெஸ்பெக்ட் ஆஃப் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் மை டீச்சர், ஒரு மரியாதை நிமித்தமாக என்னுடைய ஹீரோயினுக்கெல்லாம் நான் ஜானகின்ற பேர் இருக்கேன். அது கமலா இருந்தாலும் ரஜினியா இருந்தாலும் நான் கேட்குற முதல் கேள்வி என்னன்னா, என்னோட ரெமுனரேஷன் கூட கிடையாது, சார் ஹீரோயின் பேர் ஜானகின்னு இருக்கட்டுமே சார் அப்படின்ட்டு. ஓகே. இப்போ வந்து அடுத்த விஷயம் என்னன்னா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். நீங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, கல்யாணத்தை எல்லாம் முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வாழ்த்தி முடிச்சுட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. அப்போ வந்து ஒரு சின்ன ரூமர் பரவுது, என்ன அப்படின்னா சாம்பார் அண்டாக்குள்ள மீன் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? எதுக்காக அந்த சம்பவத்தை மைக்கேல் மதன காமராசன்ல கொண்டு வந்தீங்க? மைக்கேல் மதன காமராஜன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கதை திரைக்கதை வசனம்னு ஒண்ணு வந்து இல்லையா, இதெல்லாம் கதை வசனம் டைரக்ஷன் தான் இருந்து, இப்ப திரைக்கதை வசனம்னு வந்துருச்சு. இந்த திரைக்கதைனா என்னன்னா அது கமல் சார் பண்ண திரைக்கதை. அதான் திரைக்கதையில ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாம். இப்போ ஒரு ஐயர் வீட்டு கல்யாணத்துல வந்து சாம்பார்ல வந்து மீன் என்ன பள்ளி விழுந்தா கூட டேஞ்சர் தான். ஆமா. ஸோ வாட் டு யூ பள்ளி ஐ பள்ளி அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ வாட் யூ மீன் ஐ மீன்ங்கிறது ஒரு வார்த்தை இருக்கு, பிரயோகம் இருக்கு. ஹோல் திங் இஸ் ஃபிஷி அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம. ஸோ எனக்காக கமல் சார் வந்து திரைக்கதையை மாற்றி அமைச்சிட்டார். மீன் வச்சுட்டு அந்த மீனை வந்து அந்த காமேஸ்வரம் பாக்கெட்ல போய் விழுற மாதிரி வச்சுட்டு திரைக்கதையை ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணார். உங்க கரியர்ல வந்து கமல் சாரை பத்தி பேசுறப்ப இன்னொரு அன்அவாய்டபிள் பர்சன் அப்படின்னா அது கண்டிப்பா நாகேஷ் அவர்கள் தான். நீங்க வந்து அபூர்வ சகோதரர்கள் அவருக்காக எழுதியிருக்கீங்க. இந்த படத்துல வந்து அவர் என்னதான் வில்லனா நடிச்சிருந்தாலும் உங்களோட டயலாக்ஸ் மூலமா அவர் வந்து ஒரு வில்லனாவே தெரிய மாட்டாரு. அதான் நாகேஷ் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் காமெடியன்ங்க. இப்ப இருக்கிற காமெடியை பத்தி கேட்டீங்கன்னா நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், நான் அவ்வளவு பெருசா சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா நாகேஷ் வந்து ஒரு இதுல அவர் சேர்க்கறதே நிறைய சேர்ப்பாரு. அவர் ரொம்ப கெட்டிக்கார மனுஷன். அவர் நாய் ஒண்ணு வளர்த்தேன், சீசர்னு பேர் வச்சேன், செத்துச்சுங்க அப்படின்னு. நாய்க்கு பேர் வச்சேன், சோறு வச்சு அப்படின்னு கேட்பாரு அவரு டக்குன்னு. அந்த மாதிரி ஒரு கெட்டிக்காரத்தனம் நாகேஷ். அவருக்கும் அவ்வளவு ஸ்பான்டேனிட்டி, அவர் ஸ்பான்டேனிட்டி உண்டு. என்னன்னா நாகேஷ்க்கு டைலாக் எழுதின நான் முதல் படம் வந்து அபூர்வ சகோதரர்களா இருந்தாலும் மகளிர் மட்டும்னு ஒரு படத்துல வந்து நாகேஷ்க்கு வந்து டைலாக் நான் எழுதவே முடியாது. ஏன்னா அவர் பணமா டெட் பாடி நடிச்சார். அவர் வந்து டெட் பாடி நடிச்ச போது நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன்னா டெட் பாடிக்கு வந்து இந்த ரிகர் மார்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த விரைப்புத்தனம் வந்துடும் இல்லையா. ஸோ அதனால வந்து நம்மள மாதிரி உடம்பெல்லாம் வளைச்சுன்னு பேச முடியாது. இப்போ என்னாலே உடம்பு வளைக்க முடியல, நான் முதுகில் பெயின் இருக்கு. அது வந்து அதுக்கு இன்னும் கஷ்டம். அந்த பணத்துக்கு வந்து பாடி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அது போட்டதுன்னா அது அப்படியே இருக்கும். ஸோ அவர் தள்ளி விட்டாருன்னா அவர் அப்படியே தான் வளரணும். விக்ரம் தர்மா வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஒரு டம்மிலாம் பண்ணி வச்சிருந்தார், நாகேஷ் மாதிரி ஒரு டம்மிலாம். நாகேஷ் சொன்னார், டம்மிலாம் வேணாம் நானே விடுறேன் அப்படின்னாரு. அபூர்வ சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நாகேஷ் புலி சிங்கம் வந்து கொல்லும், அதில் வந்து சிங்கத்துக்கு கீழே படுத்துப்பார் அவர் தைரியமா. அப்போ வந்து டம்மி அதே மாதிரி டம்மி பண்ணி வச்சிருந்த போது வேண்டாம் டம்மிலாம் வேணாம் நானே போய் படுத்துக்கிறேன்னு சிங்கத்துக்கு அடியில் போய் படுத்துட்டார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு ஆசாமி. அவரை சொன்னார்,
ஒரு அற்புதமான ஒரு வசனம் ஒன்று சொன்னார் அவர். கலைஞனுக்கு சாவு ஷூட்டிங்ல நடக்கணும் அப்படின்னாரு அவர். வேலை பார்த்துட்டு இருக்கிறப்பவே வேலை பார்த்துக்கிட்டே நடக்கணும். அவன் ஜலதோஷத்துல போனா தலைவலியில போனான்னா ஏன்னா பைத்தியார்த்தனமா இருக்கும், காரணம் இல்லாம செத்தா மாதிரி இருக்கும், காரணத்தோட சாகணும். சார் ஷூட்டிங்ல ஒரு ஆக்சிடென்ட் அதில் போயிட்டார் அப்படின்னா நல்லது அப்படிமா நான் பெருமை அவருக்கு, பெருமை அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு தைரியசாலி அவர். அவர் நாகேஷை நீங்க வந்து ஒரு காமெடினா தான் பாக்குறீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அவர் இஸ் a குட் ஸ்டண்ட் மாஸ்டர், இஸ் a குட் டான்சர், இஸ் a வெரி குட் என்ன சொல்றது அத்லெட். அவர் வந்து இஸ் ஆல் எவ்ரிதிங், இஸ் எவ்ரிதிங். ஸோ உங்களை மாதிரி அவருக்கும் ஒரு பன்முகம் இருக்கு, பன்முகம் இருக்கா, ரொம்ப பன்முக கலைஞர் அவர். உங்களுக்கும் ரமண மகரிஷிக்கும் உண்டான ஒரு ஈர்ப்பு, அது எப்படி சார் உங்களுக்கு அவர் மேல ஈர்ப்பு வந்துச்சு? அது ரொம்ப சிம்பிள்ங்க. ரமணர் என்ன மாதிரி வெண்பா நிறைய எழுதுவார். இன்னொன்று ரமணருக்கு காமெடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அவருக்கு. ஓகே, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரமணரை வந்து ஒரு ஜோக்குக்கு சொல்லணும்னா ரமணர் வந்து அவருடைய வாத்தியார், ஸ்கூல் வாத்தியார். ரமணர் வந்து 18 வயசுல ஓடி வந்துட்டார், 16 வயசுல ஓடி வந்துட்டார் திருவண்ணாமலைக்கு. அவர் இப்போ 12 வயசுல ஸ்கூல் படிக்கிறச்சே வாத்தியார் இருந்தவர் வந்து கிட்டத்தட்ட வாத்தியாருக்கு கிட்டத்தட்ட 80 வயசு 90 வயசு ஆயிடுச்சு. ரமணருக்கு அப்போ 40 வயசு என்னமோ. அவரை பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். என்ன இருந்தாலும் ரமணர் பகவான் இல்லையா? ஸோ பகவான் உங்கள்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணும்னா உங்க கேள்விக்கு பயந்தா நான் ஓடியே வந்தேன் அப்படின்னாரு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரமணருக்கு ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கும் கமல் சாருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியை பத்தி பேசுறப்போ நம்ம வந்து அன்அவாய்டபிள் மூவின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா காதலா காதலாம் சார். இன்னைக்கு கூட எத்தனை தடவை பார்த்தோம்னா குபீர் சிரிப்பை வந்து அந்த படம் வரவழைக்கும். ஸோ அந்த படத்துல உங்களுக்கு கமல் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க சார். ஆனால் எங்களுக்கு தெரியாத ஒரு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அதாவது எனக்கு என்னன்னா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுன்னா, நீங்க மாமியார் ஆயிட்டீங்களா, நீங்க மாமனார் ஆயிட்டீங்களா, அதனால நீ வந்து என் வீட்டுக்கார அம்மா ஆயிட்ட, அதனால சௌந்தர்யா வந்து வேலைக்காரி ஆயிட்டா, வேலைக்காரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க வேலைக்காரி அப்படின்னு. இது வந்து என்னன்னா அந்த படத்தை காதலா காதல பாத்தீங்கன்னா டைலாக் நான் பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன் தவிர கமல் சார் வந்து நீங்க அந்த படத்தை இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த க்ளோஸ் அப்பே கிடையாது, எல்லாமே மிட் ஷாட், மிட் அண்ட் கம்பைன் ஷாட் தான், கம்பைண்டா தான் எடுத்திருப்பாரு. அதுல வந்து எல்லாருமே நடிச்சு ஆக்கணும். ஆமா, அது அந்த காலத்துல தான் இருந்தது. ஒரு திலான மோனாம்பாள் அதை வந்து திருப்பி கொண்டு வந்தார் கமல். கமல் எதையுமே புதுமையா ட்ரை பண்ணக்கூடியவர் ஒரு ஆசாமி அவர். ஸோ உங்களோட ஃபேவரட் டயலாக் வேற ஏதாவது டயலாக் எங்களுக்காக சொல்லி காட்டுங்க, காதலா காதலால இருந்து. என்னுடைய ஃபேவரட் டயலாக் காதலா காதலா என்னன்னா, சௌந்தர்யா சொல்லுவோம், இவ்வளோ அநாத குழந்தைகள் இருக்க லிங்கம், நான் நீ கல்யாணம் பண்ண நிறைய அநாத குழந்தைகள் பெற்றுக்கணும் அப்படிமா. ஏ லூசு, நான் நீ கல்யாணம் பண்ண அநாத குழந்தைகள் ஆக முடியும். ஓகே சார், நீங்க நிறைய டயலாக்ஸ் எழுதுறதுனால இந்த கேள்வியை கேட்கிறேன். உங்களுக்கு பாடல் எழுதணும்னு ஆசை இருக்கா, இல்லை நீங்க ஏதாவது பாடல் எழுதியிருக்கீங்களா இது வரைக்கும்? நான் வந்து பாடல் வந்து எப்படின்னா, எனக்கு பாடல் எழுதணுன்ற ஆசையை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாசிரியர் வந்து வாலி. வாலி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு வாட்டி அபூர்வ சகோதரர்கள் படுத்தும் போது என்னாச்சு, இந்த ராஜா கையை வச்சாரு, தானா தன்னா தானா தன்னா அப்படின்ட்டு. அப்படியே நானும் கமலும் வெளியில வந்து லஞ்சுக்காக வெளில வந்தோம். அப்போ வந்து எனக்கு தோணிட்டு டக்கு, மோட்டார் சுந்தரம் நான் கை போட்டா மந்திரம் தான் அப்படின்ட்டு ராஜாட்ட சொன்னேன். ராஜா வந்து சூப்பரா இருக்கே அப்படின்னு. டக்குனு உட்காந்து சரணமா எழுதுரு அப்படின்னு. சார் என்னால பல்லவி தான் எழுத முடியும், சரணம் எழுதணும்னா நான் வீட்டுக்கு போய் தான் சார் எழுத முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மறுநாள் வாலி வந்து அப்ப வந்து அவ அண்ணா பாக்குறதுக்கு பாம்பே போயிருந்தார். மறுநாள் வாலி வந்தார், ஏன் ஐங்கார என்ன ஐட்டன் காரே அப்படின்பாரு. எப்பவுமே ஐட்டன் கார் தான் வச்சுப்பேன். இந்த வீட்டுக்கு ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி என் வீட்டுக்கு வாழை செவுத்த அளந்து வச்சிருக்கான். நான் வந்து பெரிய பெரிய கார் எடுத்துன்னு கூட வெள்ள வரைச்சு அது வந்து ஐட்டன் நான் மாறிடும். அது என்ன பிசுங்கி நசுங்கி அது வந்து ஐட்டன் நான் மாறிடும், சின்னதா மாறிடும். அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டர் நமக்கு ஆப்டான் வந்தான், வீடு கட்டி கொடுத்தான். ஸோ வாலி வந்து நான் ஐங்காரங்கிறது போல ஐட்டன் காரையும் தான் கூடு வர்றவர். நான் ஐட்டன் காரை நேற்று ஏதோ பல்லவி சொன்னாம அவன் வேலையை அவன் பாருங்க அப்படின்னாரு. அவருக்கு போட்டியா நீங்க வந்துட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. போட்டி கிடையாது, அவருக்கு போட்டியா வரவே முடியாது. மறுநாள் அவர் ராஜா கை வச்சா ஒரே நாள் ஒரே ராத்திரி எழுதி கொடுத்தாரு அவரு. என்ன சூப்பர் இல்ல? ஓகே சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நிஜமாவே ரொம்ப 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 ஹாப்பி உங்களோட இந்த இன்டர்வியூல இன்னைக்கு வந்து. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நமஸ்காரம். ஓகே சார். சாதாரணமா வந்து சப்போஸ் முஸ்லிம்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா நமஸ்காரம், இந்துக்களுக்கு நமஸ்காரம். ஓகே சார், விநாயகர் சதுர்த்தின்னு ஒரு நல்ல நாள் மூலமா வந்து உங்களோட படைப்பாளியின் பயணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமா உங்களோட சந்திச்சதுல நானும் சரி நேர்களும் சரி நிறைய 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 விஷயங்கள் உங்களை பத்தி மட்டும் இல்லாம சினி இண்டஸ்ட்ரியை பத்தியே நிறைய விஷயங்கள் நாங்க எடுத்து படைப்பாளி சொன்னதால காதலா காதலால ஒரு டயலாக் ஒன்று எழுதியிருப்பேன். சொல்லுங்க சார். அதாவது கமல் வந்து பிரபுதேவா டிராயிங் போடுவார், அதை வந்து கண்ணாபின்னா தொடச்சிட்டு இவர் ஒரு மாடர்ன் ஆர்ட்டா மாத்திட்டு துடைப்பாளின்வாரு. அவர் படைப்பாளி, நான் துடைப்பாளி அப்படின்னாரு. ஆனா நிகழ்ச்சி வந்து படைப்பாளியின் பயணம் தான் சார். சோ டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி நிஜமாவே ஒரு பன்முகமான படைப்பாளி கிட்ட பேசினதுல எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். மிக்க நன்றி. மிக்க நன்றிமா.